நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? இல்லை இந்த வியாதியில், இந்த பிரச்சனையில் நீ மரித்து போவாய், நீ தோற்று போவாய், நீ கலங்கி போவாய் என்று சொல்லுகிற அந்த காரியங்களை நம்ம விசுவாசிப்போமா? ஏன்னா ஒன்று சத்தியம், இன்னொன்று பொய். அப்போ சத்தியத்தை விசுவாசித்தால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அப்போ இந்த பொய்யை விசுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம கைவிடப்பட்டோம் என்று கர்த்தர் கரம் நம்மோடு இருக்கும்போதே நம்ம நினைக்கும் பொழுது, அதை கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நான் உனக்கு என் சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு. அந்த சமாதானம் என்ன தெரியுமா? ஒரு பொய் நம்மளுடைய சிந்தையை ஆட்கொள்ளும் பொழுது அந்த பொய்யை நம்ம இயேசுவின் வசனத்தினால, பட்டயத்தினால விரட்டி அடித்து, என் கர்த்தர் கரம் என்னோடு இருக்கிறது, அதனால் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, எந்த ஆயுதமும் வாய்க்காதேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண பிறகு எனக்கு தோற்று போக வாய்ப்பே கிடையாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் தேவனுடைய சமாதானம்.